கன்கிராட்ஸ் மிஸ்டர் சக்தி, உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் எதுக்காக உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம்னா இளைஞர்களால தான் தீர்க்கமாகவும் திடமாகவும் முடிவெடுக்க முடியும்னு எங்க கம்பெனி நம்புது. இதுக்கப்புறம் உங்க உழைப்பையும் திறமையும் வச்சுதான் உங்க வளர்ச்சி இருக்கும். எஸ் சார், ஷியோர் சார். இந்த கம்பெனி உங்களுக்கு நல்ல சம்பளம், வீடு, காரு, ஏன் நீங்க ஒரு வருஷத்துல டூர் போறது கூட ஏற்பாடு பண்றோம். ஆனா ஒரு விஷயத்தை தவிர. என்ன இவங்களா சார்? I like your sense of humor. தேங்க்யூ சார். சும்மா ஜோக்கா சொன்னேன். நீங்க ஜோக்கா சொன்னாலும் நான் சீரியஸா ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். எனிவே, நீங்க நாளையில இருந்தே டியூட்டி ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ சார். ஆட்டோ மீனா இங்கதானா? தேங்க்ஸ்ண்ணே. பாத்து பாப்பா. ஹலோ, என்ன வேணும் சார்? இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். இன்டர்வியூக்கா? ஆமா சார். என்ன டைம் ஆச்சு? லேட் ஆயிடுச்சு கொஞ்சம். இன்டர்வியூலாம் முடிஞ்சிச்சு, கிளம்புங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். கிளம்புனா சும்மா லேட்டே கேட்டுன்னு சார். போ 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 போ. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லிட்டே இருக்கல, கிளம்புங்க. சும்மா லேட்டா வந்துட்டு நம்மள போய் வாங்கிக்கினேன். போங்க. அம்மா சொல்லு. இங்க என்ன பண்ற நீ? பாத்து பாத்து, கீழே விழுந்தா தெரிச்சிடுவேன். தோடா, இவ்வளவு பெரிய பொண்ணு அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுத? எங்க அம்மா ஏன் இஷ்டம், நான் அப்படி வேணா கூப்பிடுவேன். இல்ல சொல்லு. யாருன்னு பாரு. யாரு? கொரியர் மேடம். ஜோதிகான்றது நீங்க தானே? ஆமா. கொரியர் ஃபார் யூ. சைன் ப்ளீஸ் மேடம். தேங்க்ஸ். என்னம்மா? கொரியர். கொரியரா? மாமா, உன் தம்பி. குடு குடு குடு. இரு, எனக்கு என் பர்த்டே பிரசன்ட், நான் ஓபன் பண்றேன். சரி, சீக்கிரமா பிரி. ஓகே அனுப்பான்னு பார்த்தா ராஸ்கல் பாம் அமிச்சிருக்கான். ஹலோ. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. நீ ஹேப்பி பர்த்டே. தேங்க் யூ. நீ எப்படி இருக்க? நடுங்கிட்டு இருக்கேன். வாட்? இந்த வருஷம் குளிர் கொஞ்சம் ஜாஸ்தி. அதான். அதுக்கு தான் நெப்போலியன் இருக்கால, பாத்து குளிர்துன்னு எவ்வளவு இழுத்துட்டு ஓடி போயிடாத. அம்மா ஏகப்பட்ட கற்பனையில இருக்கா, அவளை ஏமாத்திராத மாம்ஸ். குடி போன அவனை போய் கலாட்டா பண்ணிக்கிட்டு. ஹலோ, வா வா சாப்பிட வா. எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? வயசு பொண்ணு, வா வந்து 2 வாய் சாப்பிடு. எனக்கு பசிக்கலன்னு சொல்றல. உனக்கு பிடிச்ச பால் பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன். சின்ன விஷயத்துக்கு கூட என்ன ஃபோர்ஸ் பண்ணாதம்மா. எனக்கு பசிச்சா நான் சாப்பிட மாட்டேனா? நீ எடுத்து வச்சு நான் பசிச்சா சாப்பிட்டுக்கிறேன் ப்ளீஸ்.
அதான் மேல வர மாட்டீங்களா? இவ்வளவு டான்ஸ் பண்ணி எல்லாம் வேஸ்ட் தான். சும்மா ஏன் வெட்டி பந்தம் பண்றீங்க? விடுங்க மாஸ்டர், நீங்க என்ன பண்ணாலும் கைக்கு வராது. கம்னர்ரா பேக்கு. எனக்கு எதுக்குடா இங்க இருந்து வரணும்? எங்க இருந்து வருதுன்னு இப்போ பாரு. மனம்போல் தீனம் ஜமாய் நாயர் சாயா என்ஜாய். என்னடா வித்த காட்டினா வேடிக்கை பாக்குறீங்களா? போய் வேலை பாரு, போ எல்லாம் போய் வேலையை பாரு. கண்டமான பைக்ல கரெக்டா இருக்கிறது நம்பர் பிளேட் மட்டும் தான் ஒழுங்கா தொட. வணக்கம் மாஸ்டர். வா சிட்டிசன். நான் வேலைக்கு போறேன் மாஸ்டர். பாத்தீங்களாடா, இவன் பின்ன என்னோட தளபதி. போடா போய் வேலையை பாரு. சரிங்க மாஸ்டர். போ. இவனை மாதிரி இருங்கடா. பாத்தீங்களா, வந்த உடனே டியூட்டிக்கு போயிட்டான். உங்களை மாதிரி காப்பி டீ குடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணடா. இவன் நல்ல குடிமகனா இருக்கனால தான் இவனுக்கு சிட்டிசன் பேர் வச்சு. சின்சியர் ஒர்க்கர்டா அவன். டேய் போல்ட், நட்டு எங்கடா? நம்ம நடராஜ் தானே கேக்குறீங்க? அது வரைக்கும் பாருங்க. அடப்பாவி. டேய், காருக்கு பெயிண்ட் அடிக்க சொன்னா கார் ஓனருக்கு அடிச்சிட்டியாடா. இங்க பாருடா, 1.5 லிட்டர் ஃபேண்டா பாட்டில் மாதிரி ஆக்கி விட்டியாடா கிறுக்கா. டேய் வாடா எம்பிஏ. என்னம்மா ஃப்ரெண்டு, எப்படி இருக்கிற? ஏன்டா டல்லா இருக்கிற? தலையில வர காயமா இருக்குது. ஏதாவது பிரச்சனையாடா? ஒன்றும் இல்லடா. டேய், உனக்கு பணம் ஏதாவது வேணும்னா சொல்றா. என்ன காலையில் இன்டர்வியூக்கு போயிருந்தேன். ஆ. பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிட்டியா? பஸ்ஸை மிஸ் பண்ணதுனால என்னால் இன்டர்வியூக்கு போக முடியலடா. அடா பாவி, பஸ்ஸை மிஸ் பண்ண என்னடா? ஒரு ஆட்டோ பிடிச்சி போக வேண்டியதானே? இல்ல யார்ட்டையாவது லிஃப்ட் கேட்டு போக வேண்டியதானே? அப்பதான் ஒருத்தன் பர்ஸை அடிச்சிட்டான்டா. அவனை துரத்த போய் தான் இப்படி அடிபட்டுச்சு. காலி பர்சன் தெரியாம அடிச்சிட்டான் போல இருக்கு. சரி, அடுத்து என்ன செய்யறதா உத்தேசம்? தெரிலடா. ஏண்டா, இன்டர்வியூ மிஸ் பண்ணா லைஃபே மிஸ் பண்ணதா ஃபீல் பண்ணாதடா. 3 வேளை சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், நிதானமான சம்பளம், ஒரு வேலை இருக்கு. ஒத்துக்கிறியா? எங்கடா? வண்டலூர்ல புலிக்கு. ஏய், சும்மா ஜாலிக்கு சொன்னடா. நம்ம ஷெட்லயே உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன். இதை விட ஒரு வண்டலூர் அட்மாஸ்பியர் தேவைப்படுது. ஹாய் பாய்ஸ், கம் ஆன். ப்ளீஸ் கம் மீட் மை ஸ்டாஃப். திஸ் இஸ் மிஸ்டர் போல்ட். ஹலோ. மிஸ்டர் நட். வணக்கம். ஜாக்கி ஷராஃப். ஹலோ. ஹலோ. Hi. திஸ் இஸ் மிஸ்டர் வால்டு. ஹாய். ஹாய். வேலைக்கு சேர்ந்துக்கிறியா? ஓகேடா. மாஸ்டர், நல்ல ராசியான ஆளா இருந்தா பார்த்து சொல்லுங்க மாஸ்டர். டேய், எப்ப இவன் நம்ம யூனிட்ல ஜாயின் பண்ணானோ அப்பவே அவன் ராசி சூப்பர் ராசிடா. எட்ரா அந்த நேஷனல் ட்ரிங்க். அட்ரா கல்ப்புகளே. யார் அவங்க? அவங்க தான் பிரியாமா. ஓ, இவங்க தான் பிரியாவா? இவங்க வந்த ஆபீஸே கலகலக்குனாங்க. உல்டாவா இருக்கு. யோ, அவங்களே வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்திருக்காங்க. காலங்காத்தால வந்து என்ன எல்லாரும் சஸ்பென்ஸாவே பேசுறீங்க? ஹலோ, ஐம் சக்தி. சக்தி வேல். ஹலோ. ஏங்க, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனோ? இல்லைங்க, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ம், பார்த்தேன்னு சொன்னதுக்கேவா? உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனோ? ஐயோ, ஹே பாய்ஸ். என்ன மாஸ்டர்? வண்டி ஓனர் சம்சாரத்துக்கு ஆஸ்பத்திரியில டெலிவரியா. அதனால வண்டியை டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறேன். கேப்ல கிரீஸ் தடவிராதீங்கடா. ஓகே, ஓகே மாஸ்டர். நானும் வரேன்டா. டேய், இங்க வேலை இருக்கேடா? இல்ல, எனக்கு போர் அடிக்குது, நானும் வரேன். சரி வா, ஆனா எனக்கு நீ தான் டிரைவர். ஓகேயா? ஓகே.
ஒரு நிமிஷம் டெனண்ட் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். என்னட்டா மிஸ்டர் பெக்கர் வெளிய வாங்க. 3 மாசம் முடிஞ்சு போச்சு. ஓகே பாய். என்னையா திடீர்னு போக சொல்றீங்க? என்ன பண்றது, 3 மாசமா வண்டி சும்மா நினைச்சு உங்களுக்கு வாடகைக்கு விட்டேன். இப்ப வண்டியை டெலிவரி கேக்குறாங்களே, வேணா ஒண்ணு பண்றீங்களா? அந்த அம்பாஸ்டர் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? டிக்கி தான் பாத்ரூம், பால் காய்ச்சிக்கிறீங்களா? காய்ச்சறேன் சார். பட் அதே கண்டிஷன் தான், 300 ரூபா வாடகை, 3000 ரூபா அட்வான்ஸ். Okay, sir. அதே மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களா? ஓகே see you bye. அப்புறம் பார்க்கலாம். என்னடா அதெல்லாம்? ஹே, எங்கடா கிளம்பிட்டீங்க? உன் மூஞ்ச பார்த்து பார்த்து போர் அடிச்சிடுச்சு, அதான் வெளியே போய் சைட் அடிக்கலாம்னு போறோம். அத நீ சொல்ற. ஏய் லிஃப்ட் அவுட் ஆஃப் ஆர்டர்ரா. ஆட்டங் என்னடா இது? ச்சே, டெய்லி இதே பிரச்சனைடா. ஏய் ஏய், இது புடி. எங்கடா? ஏய், இந்த புட்றா. ஏய் கம் ஆன். கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஓகேடா. ஏய், எங்கடா? ஏய், 12B. எங்கடா? 12Bடா. ஏய், ஏய், 12B. ஏய், 12Bடா. ஐயோ டேய், நீ ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டுற, அங்கெல்லாம் பார்க்காதடா. ஏய், அவள பாருடா டேய். அவளை பார்த்தா பாருடா. இடிச்சுட்டா. ஐயோ டேய் 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 சக்தி, சொன்னா கேளுடா, ஓடாதடா. அடா பாவி, எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆகுது. ஐயோ லைட்டை வேற உடைச்சிட்டானே. ஃபிகரை பார்த்து உன்னை ஃப்ரெண்டை கட் பண்றானே. எஸ்கேப் ஆயிரலாமா? ஆஹா, வண்டி ஓனர் அர்னால்டு அண்ணன் மாதிரி இருக்கானே, செம பாடியா இருக்கிறாங்க. ஐயோ பிரசன்ட் சார். இடியட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆஸ். என் காரை டேமேஜ் பண்ணிட்டேன் மேன். நஷ்ட ஈடு கொடு மேன். என்ன நஷ்ட ஈடு? இது ஒரு வண்டியா? இதுக்கு நஷ்ட ஈடா? முதலாம் உலகப் போர்ல கண்டமான இரும்பு இது. இதுல நெர்லக்ஸ் பெயிண்ட் அடிச்சு ஓட்டிட்டு இருக்கிற. நெஞ்சில கை வச்சு சொல்லியா? உள்ள இன்ஜின் இருக்காயா? பெடல் போட்டு தானே ஓட்டிட்டு இருக்கிற நீ. இன்சல்ட். நான் இன்சல்ட். என் ஹெட்லைட்டை உடைச்சிட்டியா நீ? நீ தான் எனக்கு 600 ரூபாய் நஷ்ட ஈடு தரணும். நஷ்ட ஈடு. ஓகே, ஐ வில் see in the court. No, I will see you in the court. வாயா, பெரிய கௌரவம். ஐயோ, என்ன பண்றது? கார்பரேஷன் கொசு மருந்து அடிக்கிற வண்டி எல்லாம் ரீமாடல் பண்ணி ஓட்டுறாருங்களே.